நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் வல்ல ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய ஸ்டார் விஜய் டிவியின் சார்பில் முக்தி தரும் நகர் 7 முக்கியமாம் கஞ்சி தன்னில் என்று சுவாமி தேசிகனால் போற்றப்பட்ட இந்த கச்சி மாநகரில், அதாவது காஞ்சி மாநகரில் நடைபெறுகின்ற பக்தி திருவிழாவில் அடியன் தர்மத்தின் தனிமை என்ற தலைப்பில் உபன்யாசத்தை தொடங்குவதற்கு முன்பாக அடியனுடைய நெஞ்சில் நினைவில் வாழும் அமரர் புலவர் திலகம் கீரன் அவர்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, இங்கு அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும், ஸ்டார் விஜய் டிவியை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இப்ப தர்மத்தின் தனிமை என்ற தலைப்பில் அடியேன் ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றேன். ராமாயணம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ராமாயணத்தில் ராமபிரான் சீதா பிராட்டியை பிரிந்ததற்கு பிறகு சபரி தந்த கனி உவந்து வனமருவு கவியரசன் கவிக்குலக்கோ சுக்ரீவனோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக ரிஷியமுக பர்வதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி ரிஷியமுக பர்வதத்தை நோக்கி ராமபிரான் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்ப சுக்ரீவன் அங்க எப்படி இருக்கான்னு சொன்ன, ஒரு மிகப்பெரிய சால்விய மிகப்பெரிய போர்வையை எடுத்து போத்திண்டு ஏதாவது கொஞ்சம் அசஞ்சா போறோம், ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா போறோம், வாலி 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 வாலின்னு வாய் வலிக்கு கத்தி கொண்டு ஏதோ வாலியினால் தனக்கு ஆபத்து என்று தன்னுடைய மனதிற்குள்ளே ஒரு பிரமை, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சுக்ரீவன் வாலி வாலி, ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா போறோம், வாலி வாலி பயத்துல அப்படி நடுக்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்திய ரிஷியமுக பர்வதத்தை நோக்கி ராமபிரானும் இளையபெருமாள் லக்ஷ்மணனும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுக்ரீவன் என்ன செஞ்சான், இவர்கள் இருவரும் வாலியினால் அனுப்பப்பட்டு தனக்கு ஏதோ துன்பத்தை தருவதற்காகத்தான் வருகின்றார்களோ என்று அப்படி மனதிலே நினைத்து, யார் இவர்கள் என்று பார்த்து கொண்டு வா என்று அனுமனை அனுப்புகின்றான். அப்ப அனுமன் என்ன செஞ்சான், ஒரு பிராமண வடிவத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு சிறிய அந்தன வடிவத்தை எடுத்துக்கொண்டு, ஆனா கவனிக்கணும், மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டு, எப்படின்னா இப்ப என்னதான் வேஷம் போட்டுட்டாலும் அந்த இயல்பை மாற்ற முடியுமோ, அதாவது அவரவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை மாற்ற முடியுமோ. இப்ப எனக்கெல்லாம் பேசுறப்ப ஒரு சின்ன பழக்கம் என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை, அடிக்கடி பேசிட்டே இருக்கிறப்ப இப்படி கையை தட்டி தட்டி பேசுவேன். நான் ஒரு ஊர்ல உபன்யாசம் பண்றப்ப எழுத்தாப்புல ஒரு குழந்தை, என்ன அங்கிள் நீங்களே தட்டி தட்டி பேசுறீங்களே அப்படின்னுது. நான் உடனே சொன்னேன், எழுத்தாப்புல இருக்கிறவ தட்ட மாட்டேங்கிறா, அதனால நானே தட்டிக்கிறேன்னு. இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம். இப்ப பிராமண வடிவத்தை எடுத்துக்கொண்டு அனுமன் என்ன செஞ்சான், அப்படி மரத்துக்கு மரம் தாவி கொண்டு இவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி நேரா ஒரு பாறைக்கு மேலே ஏறி நின்று இப்படி கையை தூக்கி வச்சு பார்த்தான், யார் இவர்கள் என்று. அவர்களை பார்த்து அடுத்த நிமிடம், இந்த இருவரையும் பார்த்து அடுத்த நிமிடம் அனுமனுக்கு என்ன ஆயிற்று, எலும்பு உருகுகின்றது, கண்களிலே ஆனந்த கண்ணீர் ஏற்படுகின்றது, உடம்பிலே ரோமாஞ்சலி மயிர்ப்புறம் பொடிக்கின்றது. உடனே அனுமன் தன்னுடைய மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டான், ஓஹோ, முன்பே கடவுள் எனக்கு உணர்த்தி இருந்தான், எந்த இருவரை நீ பார்க்கின்ற பொழுது உனக்கு எலும்பு உருகி கண்களிலே ஆனந்த கண்ணீர் ஏற்படுகின்றதோ, உடம்பிலே ரோமாஞ்சலி மயிர்ப்புறம் பொடிக்கின்றதோ, அவர்கள் இருவரும் தாசரதி, அதாவது தசரத குமாரர்கள். எல்லாம் வல்ல பரம்பொருளாகி இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் தாசரதி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்பே கடவுள் உணர்த்தி இருந்தான். அதை இப்பொழுது அனுமன் தன்னுடைய அனுபவத்தின் வழியாக புரிந்து கொண்டு, ஆகா, எனக்கு எலும்பு உருகுகின்றது, மயிர்ப்புறம் பொடிக்கின்றது, ரோமாஞ்சலி ஏற்படுகின்றது, இவர்கள் இருவரும் யார் என்று சொன்னால் திருமாலாகிய தெய்வம் கைவில் ஏந்தி காகுத்த வேடம் காட்டி தன்னை மறைத்து கொண்டு வருகின்றார்கள் என்று புரிந்து கொண்டு விட்டார். எலும்பு உருகிறது, எலும்பு உருகிறதுனா என்ன அர்த்தம், நம்ம உபன்யாசத்துக்கு ஒரு பையன், ஒரு இளைஞன் வந்துட்டு அவன் ரூமுக்கு போனான், பேச்சுலர் அவன். ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த மாதிரி உபன்யாசங்களுக்கு இளைஞர்களை வரவழைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியது ஸ்டார் விஜய் டிவி. அதனால தான் இன்னைக்கு இளைஞர்கள் உபன்யாசத்துக்கு நிறைய பேர் வராங்க.
இல்லைன்னு சொன்னால் உபன்யாசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனாக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு பெருவாரியாக நிறைய வருவதற்கு காரணம் நம்முடைய ஸ்டார் விஜய் டிவி, அதை பாராட்ட வேண்டும். இப்போ ஒரு இளைஞன் நம்ம உபன்யாசத்துக்கு வந்துட்டு நேராக கிடுகிடுன்னு அவனோட ரூமில் போய் ரூம்மேட்டை பார்த்து சொல்கிறான். இப்போ மெட்ராஸ் பாஷையில் நம்ம பசங்க பேசுவானோ இல்லையா, மச்சி நான் நாகை முகுந்தன் உபன்யாசத்துக்கு போயிருந்தேன், அவனுக்கு அதுக்கு 3 மாதம் முன்னாடி தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அதை சொல்கிறாங்க, நான் உபன்யாசத்துக்கு போயிருந்தேன்னா அங்கே நம்பாலும் வந்திருந்துதான், யார் இவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு, நம்பாலும் அங்கே வந்திருந்துதான், இதை பாரு, அதை பார்த்தோன்னே, யார இவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை, அதை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, நிற்க முடியலை, வெள்ளன்னு வருதுங்கிறான். இதை ஒரு சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நினைக்கக்கூடாது. இது எப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் பெண் உறவு என்று நினைக்கக்கூடாது. திஸ் இஸ் கம்யூனியன் ஆஃப் 2 சோல்ஸ், 2 ஆத்மாக்களின் சங்கமம், நம்ம அப்படி எடுத்துக்கணும். இப்போ அந்த பெண்ணை பார்த்த உடனே, அதாவது அந்த ஆத்மாவை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆயிற்று, அப்படியே நிற்க முடியல, கைகாலெல்லாம் வெலன்னு வருதுன்னு சொல்றான் இல்லையா. ஒரு சாதாரண ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மாவை பார்த்த உடனே என்ன நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்று வெலன்னு வருகின்றது என்று சொல்கின்றான்னு சொன்னா, அதையே பேரின்பத்திற்கு பொருத்தி வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த பரமாத்மாவை தரிசிக்கின்ற நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட்டது என்றால் அதைத்தான் எலும்பு உருகுகின்றது என்று அனுமன் எங்கே சொன்னான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு இவர்கள் இருவரையும் பார்த்த உடனே எலும்பு உருகுகின்றது, கண்களிலே ஆனந்த கண்ணீர் ஏற்படுகின்றது, ரோமாஞ்சலி ஏற்படுகின்றது. இவர்கள் இருவரையும் பார்த்தால், அடாடா, இவர்கள் இருவரையும் பார்த்தால் தர்மத்தை போலவும், வார்த்தையை கவனிங்க, தர்மத்தை போலவும் தர்மத்தை செய்யக்கூடிய தகுதியை போலவும் இருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர்கள் இருவரையும் பார்த்தால் தர்மத்தை போலவும், வார்த்தையை கவனிங்க, தர்மத்தை போலவும் தர்மத்தை செய்யக்கூடிய தகுதியை போலவும் இருக்கின்றார்கள். தர்மமும் தகவும் இவர் தனம் எனும் தகைவர், வரும் கருமமும் பெரிது ஒரு பொருள் கருதி என்று வரக்கூடிய செயலை பார்த்தால் வாலியினால் அனுப்பப்பட்டு சுக்ரீவனை அழிப்பதற்காக இவர்கள் வரவில்லை. வரும் கருமமும் பெரிது பொருள் கருதி என்று அது கருதின் அருமருந்து அணையது தேவாமிர்தத்தை போன்றது, இடை அழிந்துள்ளது, இடைகளை அழிந்துள்ளது. அதாவது சீதையை தொலைத்து தேடிக்கொண்டு வருகின்றார்கள், அதை இரு மருங்கினும் நெடுது தேடுகின்றார்கள் என்று தன்னுடைய அனுமானத்தினால், தன்னுடைய ஊகத்தினால் அனுமன் இப்பொழுது உணர்ந்து கொண்டு விட்டான். இவர்கள் இருவரும் யார் என்று. இவர்கள் இருவரும் வாலியினால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. எப்படி? தர்மமும் தகவும், தர்மத்தை போலவும் தர்மம் செய்யக்கூடிய தகுதியை போலவும் இருக்கின்றார்கள். அது என்ன? தகுதி இருக்கின்ற பொழுது தர்மம் செய்யாமல் இருக்காதே, தகுதி இல்லாத பொழுது தகுதியை மீறி தர்மம் செய்யாதே. அதுதான் தத்துவம். விளக்கமாக சொல்லவா? என்கிட்ட இது ஒரு பழக்கம், அடிக்கடி விளக்கமாக சொல்லவா புரியும்படியாக சொல்லவான். இதை ஒரு ஊரில் ஒரு மேடையில் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு குழந்தை இந்த மாதிரி தான் கேட்டது, அங்கிள் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கே புரியலைன்னு இப்போ தான் புரிஞ்சுதான்னு. அப்படி இல்லை, இந்த பாயிண்ட்டை புரியும்படியாக சொல்லவான்னு. என்ன? தர்மம் செய்கின்ற பொழுது தகுதி இல்லாத பொழுது தகுதியை மீறி தர்மம் செய்யாதே, தகுதி இருக்கின்ற பொழுது தர்மம் செய்யாமல் இருக்காதே. அதுதான் தர்மமும் தகவும் இவர் தனம் எனும் தகை இவர்னா. எப்படின்னா, இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒரு மங்களமான நல்ல காரியம் நடக்கிறது. அதுக்கு அங்கேருந்து சில பேர் எங்கிட்ட வந்து, சார் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஜிப்பா பேக்கெட்டில் கையை விட்டு ஒரு 5000 ரூபா என்னால் முடிஞ்சது அவ்வளவுதான் இல்லையா எடுத்து கொடுக்குறேன். அப்படி இல்லாமல் நான் ப்ரெஸ் பீப்புளெல்லாம் கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தி நாகை முகுந்தனுடைய நன்கொடை 5 லட்சம் சும்மா அடித்து விடுவோமே, 5 லட்சம் 5000 என்னால் முடியும், நான் சும்மாவாவது 5 லட்சம்னு சொல்லக்கூடாது இல்லையா. தகுதி இல்லாத பொழுது தகுதியை மீறி தர்மம் செய்யக்கூடாது. புரிந்ததா? இப்போ பகவானுடைய அனுகிரகத்தினால எனக்கு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தகுதி வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. வராதா? நிச்சயம் வரும். அம்பாள் காமாட்சியனுடைய அனுகிரகமும் வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகமும் இருந்ததுன்னா எல்லாருக்கும் அந்த தகுதி வரும். இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தகுதி வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. நான் ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு
அந்த நன்கொடை வசூலிக்க வந்திருக்கிறவர்கிட்ட நம்மளால முடிஞ்சது ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு ஒரு கவரை எடுத்து அந்த கவருக்குள்ள ஒரு 100 ரூபாயை போட்டு 1 ரூபாய் நோட்டு இல்லைனாலும் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு அந்த 100 ரூபாயோட இந்த 1 ரூபாய் நோட்டை வச்சு நம்ம நன்கொடை வச்சுக்கோங்க. தப்பு. தகுதி இருக்கின்ற பொழுது தர்மம் செய்யாமல் இருக்காதே. புரிஞ்சுதா? தகுதி இல்லாத பொழுது தகுதியை மீறி தர்மம் செய்யாதே, தகுதி இருக்கின்ற நேரத்தில் தர்மம் செய்யாமல் இருக்காதே. இதுதான் தத்துவம். இப்பொழுது என்ன ஆயிற்று? ராமபிரானும் இளைய பெருமாளும் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தர்மமும் தகவும் இவர் தனம் எனும் தகைவர் வரும் கருமமும் பெரிது ஒரு பொருள் கருதி என்று அது கருதின் அரு மருந்து அணையது இடை அழிந்துள்ளது அதை இரு மருங்கினும் நெடிது தேடிக்கொண்டு வருகின்றார்கள் என்று. அப்படி இந்த ராமபிரானும் இளைய பெருமாளும் வருவதை பார்த்த உடனேயே தன்னுடைய மதி நுட்பத்தினால் அனுமானத்தினால் அனுமன் இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டான். அப்படி புரிந்து கொண்டு இவர்கள் அருகிலே நெருங்குகின்ற நேரத்தில் ராமபிரான் என்ன செய்தார்? அப்படி அனுமனை பார்த்து யார் நீ என்பதை போல ஒரு பார்வை பார்த்தார். கேள்வியெல்லாம் கேட்கல, அப்படி யார் நீ என்பதை போல பார்த்தார். அப்ப அனுமன் அறிமுகப்படுத்திக்கிறான். நான் யாரு, எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, அவ்வளவுதானே. இப்போ ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கணும்னா அதுதானுங்க. இப்ப ரயில்ல எழுத்த சீட்ல யாராவது உட்காந்துருப்பான், அவனை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சார் எங்களையோ பார்த்த மாதிரி அப்படின்னு ஆரம்பிப்போம். அதுக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான், இவாளையா, இவாளை பத்தி சொல்லணும்னா ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லணுங்கிறதுக்காகவே இட்லி டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து ஒருத்தனை பக்கத்திலேயே வச்சுட்டு இருப்பான் இல்லையா? அது வேற. இப்ப அறிமுகப்படுத்திக்கிறப்ப நான் யாரு, எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, அவ்வளவுதானே. இப்ப அனுமன் என்ன செய்யறான்? தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் பாருங்க. யான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். யான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். அதாவது எங்க அப்பா யாரு? வாயு பகவான், காற்றின் வேந்தன். எங்க அம்மா யாரு? அஞ்சனா தேவி. புரியுறதா? அஞ்சனா தேவி, அஞ்சனையின் வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். ஒரு நுட்பமான விஷயத்தை இங்க அனலைஸ் பண்ண போறோம், கவனிங்க. எங்க அம்மா அஞ்சனா தேவி, எங்க அப்பா வாயு பகவான். இப்ப அஞ்சனையின் புதல்வன்கிற காரணத்தினால நம்ம அனுமனை என்ன சொல்றோம்? ஆஞ்சநேயருங்கிறோம். அஞ்சனையின் புதல்வன் என்ற காரணத்தால் நம்ம அனுமனை என்ன சொல்றோம்? ஆஞ்சநேயருங்கிறோம். நம்ம ஒண்ணு புதுசா சொல்லணும் இல்லையா? சும்மா டெக்ஸ்ட்ல இருக்கிறதுக்கே சொல்றதுக்கு நம்ம எதுக்கு? இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்ன, இப்ப ஏகாதசி விரதம், ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஸ்டார்வேஷன் பட்டினி இருக்கணும். என்ன 15 நாளா அரைச்சுட்டே இருக்கும் இல்லையோ, ஒரு நாளைக்கு அந்த மிஷினுக்கு ரெஸ்ட். இப்போ மெயின்டெனன்ஸ்ன்னு சில மிஷினுக்கெல்லாம் மாசத்துல ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறா இல்லையா? அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எதுக்கு? இதுக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம். மறுநாள் அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நம்ம ஆற்றுல இருக்கிற வயசானவன் அப்படி கோவில் குளமெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப அகத்தி கீரை வாங்கிட்டு வருவான். அகத்தி கீரைன்னா என்ன அர்த்தம்? அகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை, அதாவது முதல் நாள் விரதம் இருந்த காரணத்தினால ஏகாதசி பட்டி இருந்ததுனால அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். உள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அது அவிக்கக்கூடியது, அதை நல்லிகை பண்ணக்கூடியது, அந்த அசிடிட்டியை சரி பண்ணுமா. அதனாலதான் அதுக்கு பேரு அகத்தி கீரை அப்படின்னு பேர். என்ன ஒரு விஞ்ஞான பூர்வமா நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கா பாருங்க. அந்த அகத்தி கீரையை நேரா இந்த மாமி, வயசான மாமி வாங்கிட்டு வந்து தன் மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து, இந்த பாரு இந்த அகத்தி கீரையை ஆஞ்சி வையும்பா, இந்த அகத்தி கீரையை ஆஞ்சி வையும்பா. அந்த அம்மா என்ன சொல்ற? இந்த அகத்தி கீரையில இருக்கக்கூடிய நல்ல கீரை தனியா, பூச்சி அடிச்ச கீரை தனியா, ஆராய்ந்து எடுத்து வையின்னு சொல்றான் இல்லையா? இத ஆஞ்சி வையின்னு சொல்லாம அந்த மாமியை தன்னோட மருமகளை பார்த்து, மருமகளே இந்த அகத்தி கீரை கட்டில் நல்ல கீரை தனியாக, பூச்சி அடித்த கீரை தனியாக, துருவி ஆராய்ந்து பார்த்து எடுத்து வைப்பாயாக அப்படின்னு இலக்கணம் சுத்தமா சொன்னான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? தன்னோட ஆத்துக்கார பார்த்து, நேத்தி வரைக்கும் உங்க அம்மா நன்னா இருந்தா, என்னமோ திடீர்னு இப்படி ஆயிடுத்து, இப்பயே நீங்க மெட்ராஸ் 10க்கு அப்படின்னு ஆரம்பிப்பா இல்லையா? இப்ப அந்த அம்மா இப்படி சொல்லாம இதை ஆஞ்சி வையுங்கிறா. ஆஞ்சி வைனா என்ன? ஆராய்ந்து எடுத்து வைன்னு சொல்றா.
இப்ப ஆஞ்சநேயன் சொன்னா என்ன அர்த்தம்? அஞ்சனையின் புதல்வன் ஆஞ்சநேயன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சீதையானவள் இலங்கையில் எங்கு இருக்கின்றாள் எங்கு இருக்கின்றாள் என்று துருவி துருவி ஆஞ்சு ஆஞ்சு பார்த்த காரணத்தால் அவன் ஆஞ்சநேயன் என்றும் அழைக்கப்பட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதையானவள் இலங்கையில் எங்கு இருக்கின்றாள் எங்கு இருக்கின்றாள் என்று துருவி துருவி ஆஞ்சு ஆஞ்சு பார்த்த காரணத்தால் அவன் ஆஞ்சநேயன் என்றும் அழைக்கப்பட்டான். எடுத்துக்கலாமா இல்லையா? இப்ப அந்த அனுமன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது, யான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். அப்ப அந்த ராமனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ராம, உன்னை பார்த்தா மேகம் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி உருவம் செய்ததை போல் இருக்கு. மஞ்சன திரண்ட கோல மேனிய, மஞ்சன திரண்ட கோல மேனிய, மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையது ஆகி தளிரிடும் பணிக்கு தேம்பா கஞ்சனம் ஒத்தலர்ந்த செய்யக்கண்ணு, யான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். இதுதான் பாட்டு. நான் கடைசி 2 வரியை சொன்னேன், முதல் 2 வரியை இப்ப சொல்றேன். என்ன? அந்த ராமனை பார்த்து, ராமா, தாமரையை போன்ற கண்கள், அதாவது புண்டரீகாட்சனவன், அவன் ராஜீவ லோச்சனன், அந்த கண், அந்த அப்படிப்பட்ட கண்களை உடையவன், தாமரை கண்ணன் இல்லையாவன். ஆகையினால் இப்ப அந்த தாமரையை போன்ற கண்கள்னு சொல்லிவிட்டு விஷத்தை கக்கக்கூடிய கண்கள் சொல்லலாமா? தாமரையை போன்ற கண்கள்னா தேனை சொரியக்கூடிய கண்கள்னு தான் சொல்லணும். விஷத்தை கக்கக்கூடிய கண்கள்னா பாம்பை போன்ற கண்கள்னு சொல்லணும். அதாவது உதாரணம் சொல்றப்ப அதுக்கு உரிமை இல்லாத பொருளை உதாரணமா சொல்லக்கூடாதான், அது பொருள் குற்றமா இல்லையா? இப்ப இந்த இடத்துல தாமரையை போன்ற கண்கள், ஆனால் விஷத்தை கக்கக்கூடியதுன்னு சொல்லலாமா? ஏன் சொன்னார் தெரியுமா? கவனிங்க. ராமபிரானுடைய கண்கள் தாமரையை போன்றது யாருக்கு? உரிமை உடைய சீதா பிராட்டிக்கு. ராமபிரானுடைய கண்கள் விஷத்தை கக்கக்கூடியது யாருக்கு? உரிமை இல்லாத மற்ற பெண்களுக்கு என்று அந்த ராமனுடைய கண்களை பார்த்த உடனேயே அந்த ராமன் ஏகபத்தினி விரதன் என்பதை தன்னுடைய அறிவின் திறத்தால் அனுமன் அனுமானித்துக் கொண்டு விட்டான்.